தோசைக்கு வச்சு சாப்பிட எம்மியாக டெலிஷியஸாக ஒரு கறி வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த க்ரீன் பீஸ் கறியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை செஃப் வின்னி சுக்லா அவங்க பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போன்னு ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணி பார்த்தேங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவங்களோட ஷேர் பண்ணிக்கணுன்னு இந்த ரெசிபியை இன்றைக்கி ஷேர் பண்ணுறேங்க. 15 நிமிஷத்தில் ரெடியாகிற இந்த க்ரீன் பீஸ் கோகோனட் கறியை இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு கூட தொட்டுக்கலாங்க. இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் சோப்பு சேர்த்துக்கோங்க, 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க, 4-5 போல் முந்திரி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, ஹோல் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து வதக்கி விட்டுட்டு ஊற வச்சுருக்கிற பட்டாணியும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான பட்டாணி கிடைக்கும்னா ஃப்ரெஷ்ஷான பட்டாணி கூட சேர்த்துக்கலாங்க. இதையும் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சோம் இல்லைங்களா, அந்த மிக்ஸி ஜார்லேயே ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பேனில் சேர்த்துக்கோங்க. ஒரு 6-7 நிமிஷம் நல்லா பட்டாணி வேகிற வரைக்கும் கொதிக்க விட்டு குக் ஆன உடனேயும் கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் தூவி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. டேஸ்டியான இந்த க்ரீன் பீஸ் கோகோனட் கறியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம யூடியூப் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.